ஆஸ்டினா சீரீஸில் ஒரு மதர் கேட்குறாங்க, மேம் நான் பம்ப் பண்ணும்போது ஏன் எப்போவுமே ஒரே அமௌண்ட் ஆஃப் மில்க் வரமாட்டுது? மார்னிங் வந்து 60 ml வருது, அதுக்கப்புறம் 40, 30 இது மாதிரி டே போக போக கம்மியாயிட்டே போகுது. பட் என்னோட பேபியோட ரெக்குவயர்மெண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்குது ஃபார்முலா கொடுக்கும்போது. அப்போ ஏன் எனக்கு வந்து கம்மியாக இருக்குது? நான் இதை எப்படி சரி பண்ணுறது? ஒரு நாள் நிறைய வருது, ஒரு நாள் கம்மியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ஃபார்முலாவையும் பிரெஸ்ட் மில்க்கையும் எப்போவுமே வந்து கம்பேர் பண்ணவே கூடாது. அது ஆல்ரெடி ஒரு ப்ரிப்பேர்டான ஒரு டப்பாவில் இருக்கிற ஒரு ஃபார்முலா. அது நீங்கள் கரெக்டாக தண்ணி போட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது. அதே மாதிரி பாடி செக்ரீட் பண்ணாது. உங்களோட பாடி உங்கள் பேபியோட நீடுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரோட்டீன், ஃபேட் எல்லாத்தையுமே பண்ணுறதுனால காலையில் ஃபேட் கண்டென்ட் கம்மியாக இருக்கும், போக போக ஃபேட் அதிகமாக இருக்கிறதுனால அளவு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். மேபி ஒரு நாள் 80 ml எடுப்பீங்க, அதே டைமில் ஒரு நாள் 60 ml எடுப்பீங்க. ஸோ அப்போ பேபியோட ரெக்குவயர்மெண்ட் ஒரே தான் இருக்கு அப்படின்னா நம்ம ஃபார்முலா கொடுக்கும்போது ஒரே மாதிரி இருக்கும். பட் பேபி பிரெஸ்ட்ல எடுத்துக்கும் போது கண்டிப்பா வந்து அளவு மாறிட்டே இருக்கும். அதனால உங்களை நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. காம்போசிஷன் ஒரு வேலையும் மாறும்ன்றதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது எனக்கு இது மாதிரி மாத்தி மாத்தி வருது, என்ன பண்ணா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா கண்டிப்பா இந்த ரீல ஷேர் பண்ணுங்க.